இவதான் உன் பொண்டாட்டியா எல்லாரும் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சக்தி வேற என்ன வந்து பாத்துட்டு போயிருச்சு. அவ என்ன வந்து பாத்துட்டு போனதுல இருந்து அவன் நினைப்பவே இருக்காத்தான். அடியாத்தி. டேய் அடே என்னடா சொல்ற? அதான் அதான் சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. கட்டணம் சக்தியை தான் கட்டணும்னு என் மனசு அடிச்சு அடிச்சு சொல்லு தாத்தா. சக்தி என்னைய பத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும் ஆத்தா. சின்னாத்தா சித்தப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்ல, அவங்களும் அதுவும் சொல்லல, நீ அது கேட்கணும்ல. கேளாத்தா, கேளுங்கிறல்ல. ஏன்பா நான் எதுக்குப்பா கேட்கணும்? நீதான் சொன்னியே மனசுக்குள்ள ரொம்ப ஆசைய வளர்த்துக்காத. ஆசைய வளர்த்துக்கிட்டு அது நடக்கலன்னா அப்புறம் ஆத்தா நீ தாங்க மாட்டேன்னு நீதானடா சொன்ன. அதான்ப்பா என் ஆசையெல்லாம் நான் மனசுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டேன். அது அப்ப சொன்னதா ஆத்தா. இன்னுமா அதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? சின்னத்தாவுக்கு போன் பண்ணி கேளாத்தா, கேளு. சக்தி என்னைய பத்தி என்ன நடக்குதுன்னு கேளு. கேளாத்தா அத்தா, கேளு கேளு கேளாத்தா அத்தா. இரு. அக்கா, அத்தா, தங்கம் நல்லா இருக்கியாடா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? என் பிள்ளை பொண்ணுரங்க எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் அத்தா. அவனுக்கு என்ன குறைச்சலு? எனக்கு தான் மனசுல குறை. நீ ராசாத்திக்கா, உனக்கு என்னக்கா குறை? இல்லம்மா, ஊர்ல ஒரு கண்ணால விஷயமா வெளியூர் போக வேண்டி இருந்துச்சு. அதான் வீட்டுக்கு வந்த மருமவளை பார்க்க முடியாம போயிருச்சு. அதுதான் குறையா? ஐயோ, இங்க சக்தியும் அப்படிதான்க்கா. உன்னை பாக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாக்கா. இங்க வீட்டுலதான்க்கா இருக்கா. இருக்க ஒரு நிமிஷம் அவகிட்ட குடுக்கறேன். சக்தி, அம்மாடி, என் அக்கா பொண்ணு தாயி ரொம்ப பாசக்காரி. பாசத்துக்காக உயிரையே விடுவா. நீ ஊருக்கு போனப்போ உன்னை பாக்கலையேன்னு உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. பேசுடா. அத்தை, நான் சக்தி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாயி, நல்லா இருக்கேன். சாரி அத்தை, ஊருக்கு வந்தப்ப உங்களை இருந்து பாத்துட்டு வர முடியாம போயிடுச்சு. ஐயோ அம்மாடி, நான் வீட்டுல இல்லாத குறைக்கு நீ என்னமா பண்ணுவ? நீ வீட்டுக்கு வந்தப்போ என் புள்ள பொண்ணுரங்கம் அம்மாடி இவனை நல்லா பாத்துக்கிட்டானா? என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு அத்தை. கல்லும் கப்படம் இல்லாம அவர் பேச்சு, சிரிச்சிட்டு இருக்கிற அவர் முகம், அன்பான அவர் குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை. எல்லாத்தையும் விட அவர் சமையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் செஞ்ச அந்த காளான் குஸ்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப நல்லா செய்யறாரு. மொத்தத்துல அவரு ரொம்ப பிடிச்சிருக்கத்த. மருமகளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்களும் பொண்ணுரங்க மாமாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். அம்மாடி, நீ என்னையும் என் பிள்ளையும் கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வரோம். போன தங்கம்மா கிட்ட கொடுமா. சரி, இந்த உங்ககிட்ட பேசுவோம். அக்கா சொல்லுக்கா. தங்கம், சக்தி எங்களை அந்த ஊருக்கு வர சொல்லி இருக்குது. நாங்க வந்தா உங்க வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், மருமவளையும் பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா வாங்கக்கா. என்னைய பத்தி கேளு. தங்கம், பொண்ணுரங்கத்துக்கு மருமவளை பேசி முடிக்கிறதுக்கு உன் வீட்டுக்கார கேட்டு சொல்றேன்னு சொன்னியே, கேட்டியா? என்ன சொன்னாரு? அவரு சரிந்தாக்கா சொன்னாரு. எதுக்கும் நீ நேர்ல வந்து ஒரு வார்த்தை கேளுக்கா. சரி அக்கா, புறப்படும் போது கூப்பிடுக்கா. இப்ப இருக்கிற புது வீட்டு விலாசம் சொல்றேன். சரி தங்கம்மா, போன வச்சிடுறேன்.
என்னாச்சு டேய், நீ ரொம்ப யோகக்காரன்டா. சக்தி விஷயமா உன் சின்னத்தா சித்தப்பா கிட்ட பேசிட்டாளாம். அதான் என்னவா? நம்மள நேர வந்து பேச சொல்றா. எங்க போலாம்? ஊருக்கு டேய், இப்படியே வா போறது. டேய், இப்ப சட்டை போட்டு வாடா. ஆமாங்க, தரேன். இருக்கு போய. ஆத்தா, ஆத்தா, வீரகாளியம்மா, அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? உன்னை வேண்டிக்கிறேன் ஆத்தா. ஏய் அர்க்காணி, என்னத்தா? ஊர்ல இருந்து எங்க அக்கா பொண்ணு தாயும் அக்கா பையன் பொண்ணு ரங்கமும் இங்க வராங்க. வராங்களா? என்ன எப்ப 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 எப்போ? ஆ? அவங்க எதுக்காக வராங்க தெரியுமா? உன் மாமா கிட்ட உன்னை பொண்ணு கேட்க வராங்க. ஏண்டி? ஏய், வராங்கன்னு சந்தோஷமான, அவங்க பொண்ணு கேட்க போறாங்கன்னு ஏண்டி வருத்தமான? இல்லத்த, ஆ. ஊர்ல இருந்து வர பெரிய அத்தைக்கு என்ன பிடிக்குமா அத்தா? ஐய, இதுக்காக தான் வருத்தப்பட்டியா? ஐயோ லூசு, உன்னை பிடிச்சுதானடி அவங்க இங்க வராங்க. என் அக்கா ஊரெல்லாம் உன் போட்டோவை காமிச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காளாம். அதனால அவங்க இங்க வர்றப்போ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துப்பியா. நேர்ல பார்த்தா சொல்ல முடியாதுமா, கையோட உன்னை கூட்டிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன? சரிங்க அத்தா. அக்கா, ரமாமணி அக்கா, ரமாமணி அக்கா, அக்கா, எங்கக்கா இருக்கீங்க நீங்க? ஐயோ, இங்க இருக்கியா நீ? நம்ம தான் இந்த லூசு போட்டோவை மாத்தி வச்சோம். ஆ, இந்த ரமாமணி. லூசு அவனை நினைச்சு கனவு ஏய், காணுது. ரமாமணி, இங்கதான் இருக்கியா நீ? உன்னை தேடிட்டே இருக்கேன். ஏன் தேடின? இல்ல, அது எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா நீ? போர்க்கா நீ, நானே எனக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு இருக்கேன். என்கிட்ட வந்து உதவி கேக்குறிய, நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, அந்த உதவி நீ மட்டும் தான் பண்ண முடியும். உன்னால மட்டும் தான் முடியாது. அப்படி சொல்லிட்டியா? சரி சொல்லு என்னன்னு. முடிஞ்சா கண்டிப்பா நான் செய்யறேன். நாளைக்கு என்ன பொண்ணு பாக்குறதுக்கு பெரியத்தையும் பொண்ணு ரங்க மாமாவும் ஊர்ல இருந்து வராங்க. வராங்களா? ஆமா, அத்தைதான் சொன்னாங்க. ஆமா, என்ன அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணுமா? அவங்களுக்கு என்ன பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும்னா நான் என்ன பண்ணுறேன் ரமாமணி? ஐயோ, இந்த லூசு நமக்கிட்டே வந்து ஐடியா கேக்குது பாரு. எதையாவது சொல்லு. ஏய் ரமாமணி, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. நீ என்ன வாய்க்குள்ளே மொனவிட்டு இருக்க? சொல்லு. ஏய், சும்மா கத்தாத. ஊர்ல இருந்து வரவங்களுக்கு உன்னை பிடிக்கணுமா வேணாமா? ஆமா ஆமா, பிடிக்கணும் பிடிக்கணும் பிடிக்கணும். அதுக்காக தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, யோசியா? யோசிச்சியா? சொல்லு, இப்ப சொல்லு. அதாவது அவங்க வரும்போது நீ நிறைய மேக்கப் போட்டுக்கோ. அப்புறம் விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கோ. அப்புறம் ஏய், சொல்லவே இல்ல, ஆன வாய பழக்கற. அப்புறம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தைய டெஸ் புஸ்னு எடுத்து விடு. அத கேட்டாங்கன்னா அப்படியே மயங்கிடுவாங்க. இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் பேசணுமா? பேசினா பிடிக்குமா ரமாமணி? அர்க்காணி, நீ பேசினாலே பிடிக்கும். அதுலயும் இங்கிலீஷ் பேசினா நல்லா இருக்கும். அந்த அம்மா சக்தியை பார்க்க போறேன்னு நினைச்சு கருப்பாய பார்க்க போகுது. இந்த கருப்பாய என்னடா அந்த ராஜகுமாரனை எதிர்பார்த்து காத்திருக்கு. அட அட அட, இந்த குழப்பம் அப்படியே இருக்கணும். அப்பதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஹலோ, யார் பேசுறீங்க? சம்மந்தி, நான் தான் மாப்பிள்ளையோட அம்மா வசந்தா பேசுறேன். நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க சம்மந்திமா. நாளை மறுநாள் நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அதான் நாங்க பொண்ணு பார்க்க வரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? ஓ சந்தோஷம். நீங்க சொல்ற அன்னைக்கே பொண்ணு பாக்குற விசேஷத்தை வச்சுக்கலாம். நீங்க எல்லாரும் வந்துருங்க. நானும் நீங்க போன் பண்ண விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க சம்மந்தி. அப்புறம் அம்மா குடும்பம் ப்ளீஸ். அத்தை, பொண்ணு பாக்குறது கூட எங்க அண்ணனுக்கு முக்கியம் இல்லையா? பொண்ணு பாக்குற அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமான்னு எங்க அண்ணன் கேக்குறாரு. மாப்பிளைக்கு என்ன அவசரம்? சக்தி மதனுக்கு தானே அவ அப்பாவே தீர்மானிச்ச சங்கதி தானே. அம்மா கிட்ட குடும்ப போன. சரி, சொல்லுங்க சம்மந்தி. பொண்ணு பார்க்க வரும்போது உங்க பக்கம் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் சம்மந்தி. என்னங்க,
பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம சார்பா எத்தனை பேர் போறோம்? நம்ம பேசிட்டு அப்புறமா சொல்லுவோம். சரிங்க. ம். சம்பந்தி, இது விஷயமா இன்னும் எங்க சொந்தக்காரர்கிட்ட நாங்க யாரும் பேசல. முதல்ல பொண்ணு மாப்பிளையும் பார்த்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்க மட்டும் தான் பொண்ணு பார்க்க வரோம். நிச்சயத்து அன்னைக்கு சொந்தக்காரக்கெல்லாம் சொல்லிக்கலாம்னு இருக்கோம். அதுவும் சரிதான். நாங்களும் அப்படிதான் பெருசா யார்கிட்டயும் சொல்லிக்கல. எல்லாம் கூடி வரும்போது சொல்லிக்கலாம்னு இருக்கோம். சரி சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். போனை வச்சிட்டுங்களா? சம்பந்தி, முக்கியமான விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. சக்தி மதன் போட்டோ பார்த்துட்டு என்ன சொன்னா? மதனுக்கு சக்தியை பிடிச்ச மாதிரி சக்திக்கு என் பையனை பிடிச்சிருக்கா? இத பாருங்க சம்பந்தியம்மா, எங்க சக்தி ரொம்ப நாசுக்கான பொண்ணு. எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டா. இளமறைவு காய்மறைவாதான் எதையுமே சொல்லுவா. சக்தி சம்மதத்தோட தான் உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னோம். மத்ததெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது பேசிக்கலாம். வச்சுட்டுங்களா? சரிங்க சம்பந்தி. முருகா, சக்தி, அம்மாடி, முருகா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்னத்த? சக்தி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்ணாங்கம்மா. நாளைக்கு மறுநாள் உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன்டா. நீ என்னடா சொல்ற? ஏன் அத்தை மறுபடியும் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க? அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்களும் மாமாவும் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லா விஷயத்தையும் என்ன கேட்கணுன்ற அவசியமே இல்ல. என் விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு மாமாக்கும் உங்களுக்கும் முழு உரிமையும் இருக்கு. பா, இங்க வந்து நில்லுன்னா நான் வந்து நிப்பேன். அம்மாடி, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அதே சமயத்துல நீ என் வயித்துல பிறக்காம போயிட்டியேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன்டா. நல்லா இரு, நல்லா இரு. ஐயோ, இந்த லேப்டாப் எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. ஐயோ, எங்க போச்சுப்பா இது? இதோ இருக்கு. அப்பா, நல்ல வேலை யாரும் பார்க்கல. அம்மா, எப்படியாவது இந்த லேப்டாப்ல பொண்ணுங்க மாமா போட்டோ அடைச்சிடணும். எங்க வைக்கிறது? மாமா போங்க, மாமா போங்க, உள்ள போயிடுங்க. ஐயோ, என்ன மாமா போக மாட்டீங்க? ஐயோ, சரி இருங்க. போங்க மாமா. என்ன மாமா போக மாட்டீங்க? ஐயோ, ஐயோ, என்ன வந்துச்சு. ஐயோ, எங்க வைக்கிறது இது? ஏதோ வருது. ஐயோ, ஏதோ வந்துச்சு. என்னது இது? ஏதோ தட்டினா ஏதோ திறக்குது. ஓ, இதுக்குள்ளதான் மாமா போட்டோ வச்சு உள்ள அனுப்பணுமா? சரி. போங்க மாமா. போங்க. ஐ, மாமா டாப்புல போயிட்டாரு. நான் மயில பண்ணிட்டேன். ஜாலி. நீ ஃபெயில் ஆயிட்ட. ஏய், நீ எப்படி வந்த? என்னடி சொல்ற? வாய் மூடு. நான் எப்ப வந்தேங்கறத முக்கியம், நீ என்ன பண்றங்கறத முக்கியம். எங்கடி உன் மாமா போட்டோ? இரு இப்ப காமிக்கிறேன். இரு, வா. இரு பாரு. மாமா இரு. மாமா வாங்க, மாமா வாங்க. தோ இங்க பாரு. என்னதடி பாக்குறது? செவத்துக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் தான் அதையே ஊத்து பாக்குறது? உன் மாமா எங்க இருக்காரு? இரு மாமா, நீ உள்ளதா இருக்காரு. நான் வர சொல்றேன். இரு மாமா. வாங்க மாமா. நீங்க வெளில வந்து இவ மூஞ்சில கரிய பூசுங்க மாமா. வாங்க மாமா, இந்த டாப்ல இருந்து வாங்க மாமா. மாமா சிரிக்கிற மாமா. ஏய், சிரிக்காதடி மாமா. சீக்கிரம் வாங்க மாமா, வந்துருங்க. உன் மாமா வந்து ஏன் மூஞ்சில கரிய பூச வேணாம், உன் மூஞ்சிலே கரிய பூசட்டும். இங்க பாரு, இனிமே உன் மாமா வெளியில வரவே மாட்டாரு. உள்ள நல்லா மாட்டிக்கிட்டாரு. போட்டோ வச்சு பாத்துட்டு இருந்தியே, இனிமே உள்ளதும் போச்சுன்னு போட்டோவும் போச்சு. ஜாலி. பாரு, நல்லா பேச வந்துட்டா. நிஜமாதான் சொல்றேன். ஐயோ மாமா, என்ன மாமா ரமாமணி இப்படி சொல்றா? வாங்க மாமா, தயவு செய்து வாங்க மாமா. நான் கெஞ்சி கேக்குறேன், வாங்க மாமா. ஐயோ மாமா, எங்க இருக்கீங்க? வந்துருங்க மாமா. எங்க இருக்கீங்க மாமா? ஐயோ மாமா. ஐயோ மாமா, உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்க மாமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாமா. மாமா வந்துட்டாரு. ஆத்தாடி, என் மாமா வந்துட்டாரு. எனக்கு இது போதும். எனக்கு இந்த டாப் வேணாம், இந்த தகர டப்பாவும் வேணாம். ஐயோ மாமா, உங்க போட்டோ மட்டும் போதும் மாமா. என்னை விட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க மாமா.
ஆத்தா சீக்கிரம் கிளம்ப ஆத்தா, நேரம் ஆகுதுல. டேய் இருடா வர கூட்ட வேணாமாக்கும். ஓ பஸ் போகுது. வாடா போல. வா 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 ஆத்தா, கிளம்புவோம் வா. டேய் நில்றா, ஏன்டா அப்படி பறக்குற அவசரப்படுற? அதெல்லாம் தான் பஸ் நம்மள விட்டு போயிரும்ல. அது எப்படிடா விட்டுட்டு போவாங்க? பஸ் வரதுக்கே இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அந்த டிரைவர் பஸ் நிப்பாட்டாம போயிட்டானா? நிப்பாட்டாம போனா பிச்சு விட மாட்டேன் நானு. அப்புறம் சைக்கிள்ல தான் போகணும். பாக்கலாம் வா வா. ஆத்தா நம்ம ஊருக்கு போனா அங்க சக்தி இருக்கும்ல. டேய் இன்னொரு தடவை நீ கேட்டேன்னு வச்சுக்கேன் பிச்சு விடுவேன் நானு. நான் வரல போடா. ஆத்தா கோயிக்காதா, கேட்க மாட்டாதா, இன்னும் கேட்க மாட்டாதா, கேட்க மாட்டேன்னா வாய் மூடிட்டு வரணும். மூடு. ஸ்கூல் உள்ள மாதிரி எல்லாம் நடக்கும். இல்ல பேசுறேன். என்ன கலாக்கா, என்ன கண்டுக்காம போற? நான் எங்க போறேன் தெரியுமா? பொண்ணு பார்க்க சென்னைக்கு போறேன். பொண்ணு ஆறு தெரியுமா? என் அத்தை பொண்ணுதே, பேரு சக்தி. என்ன பொண்ணு ரங்கம், உன் ராசிய பத்தி நீயே மறந்துட்டியா? நீ போய் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும், உனக்கு ஆகாதே. இது தெரிஞ்சுமா நீ போற? ஏய் இந்த மூஞ்சிக்கிட்ட ஏன்டா வாயை குடுக்குற? என்னைக்குடா இவ வாயில நல்ல வார்த்தை பேசிருக்கா? நல்ல காரியத்துக்கு போகும்போது இந்த மூஞ்சிக்கிட்டலாம் பேசக்கூடாது. நீ வாடா, வாயை மூடிட்டு வா. அக்கா நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? உள்ளதை தானே சொன்னேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்றதுக்காக நீங்க செலவு பண்ணி சென்னைக்கு போறீங்களே, அத நினைச்சாதான் எனக்கே பாவமா இருக்கு. உன்னால அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா அத மாத்த யாரால முடியும்? போ போ, ஆசை யார விட்டுச்சு? ஏய் கலா, தாரு கலாக்கா, இந்த தடவை பொண்ணை பார்க்க நான் போல. என் அத்தை பொண்ணு என்ன வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. அதனால இந்த கண்ணாலும் கண்டிப்பா நடக்கும். சக்தி தான் என் பொண்டாட்டின்னு அந்த வீரகாளியம்மனே முடிவு பண்ணிட்டா. நீ என்னத்த சொல்றது? சொல்லுவ சொல்லுவ சொல்லுவ. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கண்ணால நடக்கும். எங்க சொல்லு சொல்லு சொல்லு. சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். சொல்லு சொல்லு. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கண்ணால நடக்கும். சொல்லு சொல்லு. நிறுத்து சொல்லு. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படியே சொல்லிக்கிட்டே போ. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். நிறுத்த கூடாது. சொல்லு. பொண்ணு ரங்கத்துக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும். ஏய் என்ன நிப்பாட்டிட்ட? சொல்லு சொல்லு. பொண்ணு ரங்கத்துக்கும் அது வீடு வரை சொல்லிக்கிட்டே தான் போணும். அடே பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு, வாடா. அது யாருகிட்ட? டேய் வாடா. அதா இரு. என்னடா? அதா இந்த கலாக்கா சொன்ன மாதிரி சக்தியை நான் பொண்ணு பார்க்க போய் சக்திக்கு வேற இடத்துல கண்ணால ஆயிட்டா. அதான் அதை என்னால தாங்க முடியாதாத்தா. அதனால நீ மட்டும் சென்னைக்கு போய் சக்தியை பார்த்துட்டு வா. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. இல்லதா. டேய் நில்டா. ஏய் அவ என்ன பெரிய இவளா? அவ என்ன அருள் அக்கா சொல்லிவிட்டா? உடனே அப்படி நடந்துருமா? ஏய் போடி. வந்துட்டா சொல்றதுக்கு. வாடா வாராசா, எல்லாம் நல்லா நடக்கும். நீ வா, நான் சொல்றேன்ல வா. யாத்தா பஸ் போயிருச்சா? கேட்டு போடுற நேரம் ரயில் வரும், லேட்டா தான் வரும் பஸ். அப்பாடா நல்லதா போச்சு. எங்காத்தா போறீங்க? நொங்காத்தா போறேன். போகும்போதே கேள்விய கேக்குறது. போ. எங்க போறேன் தானே கேட்டேன், அதுக்கே இப்படி சிலுத்துக்கிற. போறியா? வந்துட்டா. எங்க போற நொங்க போறேன்னு. என்ன மாப்பிள்ள பொண்ணுறங்க சென்னைக்கு பொண்ணு பார்க்க போறீங்களாமே? ஆமா. பொண்ணு பார்க்க ஒத்தப்படையால போகணும், ரெட்டப்படையா போறீங்க? சரியா வருமா? சரிதான், மாப்பிள்ள பொண்ணு ரங்கம் பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணுக்கு தானே கல்யாணம் நடக்கும். இதுல ஒத்தையா போனா என்ன, ரெட்டையா போனா என்ன, ஊரே வந்து போனாலும் இவனுக்கு கண்ணால் நடக்காது. ஏன்னா இவன் ராசி அப்படி. சரியா சொன்னப்பா. ஏ மாப்பிள்ள, நாங்க விளையாட்டுக்கு பேசுனதை கேட்டு நீ பொண்ணு பார்க்க போகாம இருந்துடாத, சென்னைக்கு பொண்ணு பார்க்க போ.
எக்காரணத்தை கொண்டு நம்பிக்கை விட்டுறாத மாப்பிள, நீ ரொம்ப நல்லா வருவ. பாத்தியா மாப்பிள இந்த கூத்த? இவன்லாம் பொண்ணு பார்க்க போறானா? இவன்லாம் பொண்ணு பார்த்து டேய், இப்ப சிரிங்கடா சிரிங்கடான்ற போட்டடா போங்கடா. இன்னொரு தடவை பேசின கொன்னே விடுவேன். பொண்ணுரங்கம் என்னையா? டேய், அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்ல ஆத்தா, நம்ம ஊருக்காரங்க யாத்த இப்படி கேவலமா பேசுறாங்க? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நான் எத்தனை வீட்டுல போய் பொண்ணு பார்த்திருக்கேன். நான் பார்த்த எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணால ஆயிருக்குது ஆத்தா. நான் பேசிட்டு போறானே முருகேசன், அவன் அக்கா அம்மாவோட போன வாரம் தான் பொண்ணு பார்த்தேன், உனக்கு தெரியாம. அந்த பிள்ளைக்கும் மாப்பிள்ள அமைஞ்சு போச்சு ஆத்தா. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கணும்னு யாருமே நினைக்கலையா ஆத்தா?